மாண்புமிகு உறுப்பினர் பொன்னுசாமி கே. பொன்னுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம். கொல்லிமலை ஒன்றியத்தில் மின்சாரம் என்பது மழை காலங்களிலும் காற்று வீசுகிற பொழுதும் அடிக்கடி தடைப்படுகிறது. ஆகவே அதை மாற்றி அமைப்பதற்கு புதைவிடங்களாக மாற்றி அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சி முழுவதும் புதைவட கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி அதற்கான பணிகள் விரைவில் நிறைவு பெற இருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் குறிப்பாக மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகிற சேந்தமங்கலம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பகுதியிலே வருங்காலத்தில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஏ. கே. செல்வராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளியங்காடியிலே புதிதாக ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தமிழ்நாடு வடிகால் வாரியத்தின் மூலமாக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த துணை மின் நிலையத்தை அமைப்பாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 2 துணை மின் நிலையம் அமைப்பதற்காக துறை அது சார்பாக கருத்துரு வரப்பெற்றுள்ளன. இந்த 2 துணை மின் நிலையம் இந்த ஆண்டு பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் உன்னண்டார்கோயில் ஒன்றியத்தில் விசலூர் பகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டு ஓராண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. கண்ணங்குடி, செங்கலூர், கீழையூர், விசலூர், வாழமங்கலம், நாஞ்சூர், பள்ளத்துப்பட்டி ஊராட்சிகளில் மின்மாற்றி பொருத்தப்பட்டு ஓரிரு மாதங்களிலே பழுதடைந்து விடுகிறது. இடம் தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகும் கூட ஓராண்டுகளாக நிலுவையில் உள்ள மின்மாற்றி அமைப்பதற்கான ஏற்பாடு என்பது காலதாமதமாகிறது. உடனடியாக மின்மாற்றி அமைத்து விவசாயத்தை பாதுகாக்க அமைச்சர் முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கந்தர்வக்கோட்டை தொகுதியில் 425 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஏதேனும் பகுதியில் பழுதடைந்தால் விரைவில் அதை மாற்றுவதற்கு துறை நடவடிக்கை எடுக்கும். அதேபோல கந்தர்வக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள் 2 துணை மின் நிலையங்கள் விசலூர் மற்றும் மணமடை ஆகிய 2 பகுதியில் 2 துணை மின் நிலையங்களுக்கான பணிகள் விரைவில் அதற்கான அமைப்பதற்கான பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சரவணன் பேசுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி ஜவ்வாதுமலை ஒன்றியம் நம்மியம்பட்டு பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படுமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக 393 புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கான அனுமதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தேவை ஏற்படின் வரக்கூடிய ஆண்டில் நிதிநிலைக்கு ஏற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே. என். விஜயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் வடக்கு சட்டமன்றம் தொகுதிக்கு உட்பட்ட நெறிப்பரிசல் பகுதியிலே குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 3500 வீடுகள் கட்டப்பட்டு அந்த கட்டப்பட்ட வீடுகளுக்கு மின் விநியோகம் பற்றாக்குறையாக இருப்பதால் அருகில் உள்ள தாண்டாக்கண்டம்புதூரிலே 2022 அறிவிப்பு வெளியிட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பதற்காக சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று சொன்னார்கள். அந்த பணி இது மட்டும் நடைபெறவில்லை. அந்த பணி எப்பொழுது நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதற்கான நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. விரைவில் அந்த பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.